இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு தமிழ் நெஞ்சங்களுக்கும், ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜொனத்தன் ராஜ். மீண்டுமாக உங்களை தமிழனை எலி என்று சொல்லக்கூடிய இந்த அருமையான பயணத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு அழகான ஒரு அருமையான தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதாவது ஆதிகால மனிதன் தோன்றிய பிறகுதான் மொழி தோன்றிக்க கூடும் என்கிறார்கள். ஆமல்லவா? கண்டிப்பாக மனிதன் தோன்றிய பிறகுதான் மொழி தோன்றியிருக்கும். அப்படி பார்க்கையில் ஒரு மொழி தோன்றுவதற்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பாடுகள், நிறைய கஷ்டங்களை பட்டுதான் அந்த மொழி இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மொழி இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய முன்னோர்கள். அவங்க எப்படி அந்த மொழியை பாதுகாத்து வந்தார்கள், எப்படி அந்த மொழி வழி நடத்தினாங்க, எப்படி கரெக்டாக கொண்டு சேர்த்தாங்க நம்ம கிட்ட சொல்றப்ப அதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. மொழி என்று சொல்றப்ப ஒரு மனிதனின் நாகரிகத்தில் முதன்மையான கூற்றாக இருக்கின்றது மொழி. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் மொழி. இன்னைக்கு நம்ம யாராகிட்டே போய் பேசணும்னாக்கா, ஒரு விஷயத்தை கேட்கணும்னா சொல்லணும்னாக்கா கண்டிப்பா மொழியை பயன்படுத்தி ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஒரு மனித வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாக்கா அது மொழி தான். எங்க போனாலுமே என்ன மொழியாக இருந்தாலும் சரி, மொழியை பயன்படுத்தினால் சிறப்பு. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அப்படி பார்க்கையில் இன்று உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய 7000 மொழிகளுக்கு மேலே இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் உலகத்தில் 7000 மொழிகள் உண்டு என்று? அந்த 7000 மொழிகளில் பார்த்தோமானால் வெறும் 3000 மொழிகளுக்கு மட்டுமே இலக்கண இலக்கியம் பின்னணி உண்டு, சரித்திரம் உண்டு. மற்ற 4000 மொழிகள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அப்படியே பேசுறது, சாதாரணமாக பேசக்கூடிய ஒரு மொழிகள். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஐக்கிய சபை ஒரு ஆய்வு செய்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அதாவது உலகத்திலேயே 6 மொழிகள் மட்டுமே மிகவும் பழமையான மொழிகள். 6 மொழிகள் மட்டுமே. அதில் தமிழ் மொழி, சீன மொழி, லத்தீன் மொழி, கிரேக்கம், எபிரியம், வடமொழி ஆகும். இந்த 6 மொழிகளில் தமிழ் மொழி, சீன மொழியை தவிர்த்து மற்ற 4 மொழிகளும் பார்த்தீங்கன்னாக்கா காலத்தால் அழிந்து விட்டன அல்லது வழக்கொழிந்து விட்டன அப்படி சொல்லலாம். இதுல எவ்வளவு பாடுகளை கடந்து ஒரு மொழி வரணும்னு பாருங்க. இந்த 7000 மொழிகளில் 3000 மொழிகள் இலக்கண இலக்கியம் சரித்திரம் கொண்டது. இதுல 6 மொழிகள் மிகவும் பழமையான மொழிகள். அந்த 6 பழமையான மொழிகளில் 2 மொழிகள் மாத்திரம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு நிறைய மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழியாக இருந்து கொண்டிருக்கிறது. பாத்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு வரலாறு நம் மொழி கொண்டு, விசேஷமாக நம்முடைய தமிழ் மொழிக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பையும் அதோட மாண்பையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்நாள் வரை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப எளிமையா இருக்குது நம்மளுடைய தமிழ் மொழி. ஒரு சின்ன குழந்தை வரை, முதியோர் வரை பேசக்கூடிய ஒரு மொழி தமிழ் மொழியாக இருக்கின்றது. இன்று உலகத்தில் எந்த எல்லைக்கு சென்றாலும் சரி, ஒவ்வொரு கண்டத்திலுமே சரி, தமிழ் மொழி ஒலிக்காத இடங்களே இல்லை என்று நாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மொழி நம் தமிழ் மொழி. இதை கேட்கும் பொழுதே அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குல்ல. இன்னும் ஆழமாக சொல்ல போனால் இந்த தமிழ் மொழி ஏன் ஒரு பழமையான மொழி? இதற்கு நிறைய சான்றுகள் உண்டு. அப்படி பார்க்கையில் தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா அகத்தியம் என சொல்லக்கூடிய ஒரு நூல் உண்டு. இது ஆதி காலத்துல எழுதப்பட்ட ஒரு நூல். இதை பார்த்தோம்னா இதை வச்சுதான் தமிழ்ல இலக்கண இலக்கியங்கள் உண்டு. அந்த காலத்திலேயே இலக்கண இலக்கியங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு இலக்கணம் இலக்கியம் ஒரு மொழியில் உருவாக்கப்பட வேண்டுமானால் அந்த மொழி பல நெடுங்காலமாக பேசப்பட்டிருக்க வேண்டும், மக்களால் பேசப்பட்டு உபயோகிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்பது உண்மை. இப்படி செஞ்சா மாத்திரம்தான் இந்த மொழிக்கு இலக்கண இலக்கியங்கள் வரக்கூடும் சொல்றாங்க. அப்படி பார்க்கிறப்ப அகத்தியம் என சொல்லக்கூடிய ஒரு நூல் இருந்துச்சு தமிழ்ல. இந்த நூல் வச்சு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அப்ப. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த நூலோட சான்று கிடையாது, அதற்கான எவிடன்ஸ் நம்ம கிட்ட இல்லை. இருப்பினும் இப்படிப்பட்ட ஒரு நூல் இருந்ததாக நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இன்னும் முக்கியமாக சொல்ல போனா இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற இந்த தமிழ் மொழி எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக கண்டுபிடிக்கப்பட்டது அல்லது தோன்றியது? கண்டுபிடிக்கப்பட்டது என்பதை சொல்வதை விட எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியது என்பதை ஒரு 2 செகண்ட் தானே யோசிங்க. தமிழ் மொழி ஏறக்குறைய 15000 ஆண்டுகளுக்கு மேலாக பார்த்தீங்கன்னாக்கா தோன்றியது. இதற்கு மேலாகவே தோன்றிய ஒரு மொழியாக சொல்லப்படுகிறது. அதாவது நமக்கு இது எந்த அளவுக்கு இன்னும் பழையமாக இருக்கக்கூடும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஓரளவு தமிழ் மொழி 15000 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியது என்பதை நிறைய ஆராய்ச்சியாளர்கள், மொழி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க.
இதை கேட்கிறப்ப நம்மளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மொழியை இன்று நாம் உபயோகித்துக் கொண்டிருக்கிறோமா என்று சொல்றப்ப அதிலே மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு மொழி நம் தமிழ் மொழிங்க. இன்னும் ஆழமாக சொன்ன போனால் அகத்தியம் என சொல்லக்கூடிய ஒரு நூலை பத்தி சொல்லியிருந்தேன். இன்னைக்கு தமிழ் மொழியை பார்த்தீங்கன்னாக்கா 2 நூல்கள் தமிழ் மொழியின் ஆவணமாக இருக்கின்றன. அது என்னன்னு பார்த்தோம்னாக்கா தொல்காப்பியம் என சொல்லக்கூடிய ஒரு நூல். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அடங்கியுள்ளது. தமிழை பற்றி நிறைய விஷயங்கள் இதை படித்து தான் நிறைய பார்த்தீங்கன்னா தமிழோடைய தொன்மை என்ன, தமிழ் மொழி எவ்வளவு ஆண்டு காலமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை பார்க்குறாங்க. அதையும் தவிர்த்து இந்த தொல்காப்பியத்தை எழுதியவர் யார் என்று யாருக்குமே தெரியாது. ஆகவேதான் சில அறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த தொல்காப்பியத்தை எழுதியவருக்கு வந்து அதனுடைய பெயரே, அந்த நூலுடைய பெயரே பார்த்தீங்கன்னாக்கா அதை அடிப்படையாக கொண்டு அதுக்கு வந்து ஒரு ஆசிரியர் பெயர் வச்சாங்க, தொல்காப்பியர். இவர் தான் இந்த நூலை இயற்றினார் என்று சொன்னாங்க. மீண்டுமாக இந்த நூல் மட்டும் இல்லை, நான் சொன்ன 2 நூல்கள் தமிழ் மொழிக்கு ஆவணமாக உள்ளது சொல்றப்ப இன்னொரு நூல் பார்த்தீங்கன்னாக்கா நன்னூல் என்ன சொல்லக்கூடிய ஒரு அருமையான நூல். இந்த 2 நூல் தான் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் மொழிக்கு அடிப்படையாக இருக்கின்றது, தமிழ் மொழியின் ஆவணமாக இருந்திருக்கிறது. இதை பயன்படுத்தி தான் தமிழ் மொழி எவ்வளவு தொன்மையா இருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ் மொழியோட சிறப்பு என்ன, தமிழ் மொழியுடைய பண்பு என்ன சொல்லி தெரியும். ஆமா இல்லையா? தொன்மை, இயன்மை, மேன்மை, இன்மை, தூய்மை, இறைமை, தாய்மை, சென்மை, இப்படி சொல்லிட்டு நிறைய பண்புகளையும் சிறப்புகளையும் கொண்டது நாம் தமிழ் மொழி. எவ்வளவு அழகான மொழி. இப்படிப்பட்ட ஒரு மொழியை தான் நாம் உபயோகித்துக் கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு நாளிலும் பேசிக் கொண்டிருக்கிறோம். முதல்ல நம் மொழியோட தொன்மை, நம் மொழியோடைய பின்னணியை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பதான் இந்த மொழி மேல நம்மளுக்கு ஆர்வம் வரும், அதன் மீது அன்பு வரும். இதுதான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிற விஷயம். இன்னும் ஆழமாக சொன்ன போனால் தமிழை பற்றி நிறைய பேர் ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கிறாங்க. அதாவது எனக்கு பிடித்தமான ஒரு வசனம், ஒரு அடி, தமிழுக்கு அமுது என்ற பேர், அந்த தமிழ் எங்கள் தமிழ் எந்த உயிருக்கு நேர் என்று பாரதிதாசன் அருமையாக சொல்லியிருப்பாரு. இந்த அடிகளை நான் வந்து சிறு வயதாக நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது என்னுடைய ஆசிரியர்கள் சொல்வதை பார்த்து நான் கேட்டிருக்கேன். எவ்வளோ அருமையாக இருக்குது. பின்னும் நம்ம வளர்ந்து இதை பற்றி இன்னும் படிக்கிறப்ப இதை நான் படித்ததுண்டே சொல்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மொழியை நாம் பேசி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எங்கே போனாலுமே சரி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், ஒருவர் தமிழ் பேசினாலே நம்மளுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. சும்மா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு தெரியாத இடத்துக்கு போகிறோம், திடீர்னு யாரும் அங்கே தமிழில் பேசுகிறாங்களே, யாரும் அங்கே தமிழில் பேசுகிறாங்க. முக்கியமாக மலேசியாவில் வாழும் ஒவ்வொரு மலேசியர்களுக்கும் அந்த ஒரு அனுபவம் இருக்கும். இப்படி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பேச வேண்டாம். நானே மலேசியாவிலேருந்து தமிழ்நாடுக்கு போன பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா பார்க்குற இடத்துல எல்லாம் தமிழ் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி போடுறப்ப அருமையாக இருக்குது இந்த மாரி சொல்லிட்டு தோணிச்சு. ஆனால் மலேசியாவில் வாழும் தமிழர்களுக்கு கண்டிப்பாக தெரியும், அல்லது மலேசியாவை தவிர்த்து வேறு நாடுகளில் வாழும் தமிழர்களுக்கு கண்டிப்பாக இந்த அனுபவம் இருக்கும். எங்கேயாவது போகணும்னா நம்மளது தாய்மொழியை பேசுபவர்களை கண்டால் நம்மளுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும், அவ்வளோ இன்பமாக இருக்கும், மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஆகவே தமிழ் மொழியின் சிறப்பையும் இலக்கணங்களை பற்றி மிகவும் அருமையாக விவரிக்கின்றார் பாரதி அவர்கள். அதாவது பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும், திறமான புலமையெனில் வெளிநாட்டோர் அதை வணங்க செய்தல் வேணும் சொல்லிட்டு ரொம்ப அருமையா சொல்றாரு. அதாவது நிறைய நூல்கள் தமிழ் மொழியில் பெயர்க்கப்பட வேண்டும், அதையும் தவிர்த்து வெளிநாட்டோர் தமிழ் மொழியை வணங்க செய்தல் வேண்டும் சொல்லி ரொம்ப அருமையா சொல்றாரு. இன்னைக்கு உலகத்துல பார்த்தோம்னாக்கா நிறைய உயரிய மொழிகள் இருக்கின்றன. ஜப்பான் மொழி, பிரான்சு மொழி, ஜெர்மன் மொழி, ஆங்கில மொழி சொல்லிட்டு இப்படி நிறைய மொழிகள் வந்து உயரிய மொழிகள். அந்த மொழிகளுக்கு ஈடாக நம் தமிழ் மொழியும் நம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், மலர வைக்க வேண்டும் என்பதை மிக அருமையாக சொல்லியிருக்கிறாரு நம்மளுடைய பாரதி அவர்கள். இதுதான் வந்து இன்று இப்ப வாழ்கின்ற ஒவ்வொரு தமிழும் தம் உள்ளத்தில் இருத்தி கொண்டு வாழ வேண்டும். தமிழை பற்றி இன்னும் நிறைய படிக்க வேண்டும், நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய தமிழ் நூல்களை படியுங்கள், நிறைய தமிழ் தொல்காப்பியங்களை படியுங்கள். தமிழை குறித்த அறிவை பெற்றுக்கொள்வது நம்மளுக்கு என்ன கண்டிப்பாக ஒரு லாபம் தான். நாளைக்கு எங்க போனாலுமே நம்ம இதை யாருக்கு நம்பி சேர்க்கலாம். யாம் பெற்ற இன்பம் பயம் பெருக சொல்லிட்டு அருமையா சொல்றாங்களே, நம்மகிட்ட கிடைச்ச விஷயத்தை நம்ம யாராவது ஒரு கிட்ட போய் கொண்டு போய் சேர்ப்போம். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஆகவே வங்காளதேசத்தில் ஒரு அருமையான மொழி உண்டு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா எக் பங்காளி அக்பர், எக் பங்காளி பிரான். இந்த அருமையான அடிகளுக்கு சில அழகான அர்த்தங்களும் உண்டுங்க. அது என்னன்னு கேட்குறீங்களா? ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பங்காளியும் உயிர் கொடுப்பான் என்பது அதனுடைய அர்த்தம். அப்படி பார்க்கில் நாமும் கூட அப்படித்தான் இருக்க வேண்டும். தமிழ் மொழி என்ன தாழ்வா
அல்லது தமிழன் தான் ஈனமா? சற்று சிந்தித்து பாருங்கள். அப்படி பார்க்கையில் இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழ் மொழி மாண்பு பெற நாம் பாராட்ட வேண்டும். வாழ்க உங்கள் பயணம், வெல்க உங்கள் இலக்கு. ஆகவே காணொளியின் இறுதிக்கு வந்துவிட்டோம். அதற்கு முன்பாக திருக்குறளை மறந்துவிடக் கூடாதல்லவா? ஆகவே இன்றுக்குள்ள குறள் என்பது என்னவென்பதை